தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். உலக விவிஐபிக்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு மாதிரி எப்ஷன் ஃபைல்ஸ் அமைஞ்சிருக்குல்ல, இதுல தோண்ட தோண்ட அடுத்து பெரிய பெரிய பூதங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வருஷம் இந்த FBI என்ன பண்ணிருக்காங்க, பாம் பீச் போலீஸ் சீஃப் ஒருத்தர், முன்னாள் அதிகாரி, இவர்கிட்ட வாக்குமூலத்தை வாங்கியிருக்காங்க. எப்போ? 2019. அவங்க அந்த வாக்குமூலம் வாங்கும் போது அந்த போலீஸ் சீஃப் என்ன சொல்லியிருக்காப்புல, 2006 நடந்ததா சொல்லிட்டு ஒரு கதையை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காருங்க, ஒரு ஃப்ளாஷ்பேக்கை. அந்த ஃப்ளாஷ்பேக் சார்ந்து இந்த FBI இன்டர்வியூ எடுத்த எல்லா விஷயங்களையும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இப்போ வெளியிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் சீஃப், முன்னாள் போலீஸ் அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு, அந்த டைமில் எப்ஸ்டின் கேஸ் சார்ந்து எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தோம். அந்த விசாரணை ஆரம்பித்த உடனே டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னு சொல்கிறாப்புல. ஓகே, கால் பண்ணவர் என்ன சொன்னாராமா, சூப்பர்பா, ஒரு வழியாக அந்த எப்ஷனை எல்லாருமே சேர்ந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கப்பா, செம மேட்ருப்பா, அவனை பற்றி எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவன் எந்த மாதிரி ஆள் அப்படின்ட்டு ட்ரம்ப் அப்போ கொதிச்சிருக்காப்லையா. ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறல, இப்போ உங்கள் மனசே ரெண்டாக பிரியும். ஒரு பக்கம் ட்ரம்ப் மேலே தப்பே இல்லை போல இருக்கே, அவர் அப்பயே வான் பண்ணியிருக்காரு போல இருக்கே அப்படின்னு தோணலாம். இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் ஒன்றா இருந்து பண்ணிட்டு பிரச்சனை வந்து கைட்டி விட்டீங்களா அப்படின்னு தோணிருக்கலாம். இட்ஸ் அப் டு யூ மக்களே, இதில் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. ஓகே, ரைட்டு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவை தாண்டி யூகே பேஸ் பண்ண விஷயம், இந்த ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டன் வின்சர் இருக்கார்ல, இவர் முன்னாள் பிரின்ஸ் வேற யூகே ராயல் ஃபேமிலியில். இப்போ அவருக்கு 65 வயசு. அவர் யாருன்னா மறைந்த 2ஆம் எலிசபெத் இருக்கான மகாராணி, இவங்களோட 2வது பையன். அது மட்டும் இல்லை, கிங் சார்ல்ஸ் இருக்கார்ல, கிங் 3ஆம் சார்ல்ஸ் இப்போ இருக்க அரசர், அவரோட தம்பி. அப்பேற்பட்ட ஆண்ட்ரூ பண்ண லீலைகள்னு நிறைய விஷயம் வெளியே வந்துச்சு. முதல்ல ஒருத்தவங்க கியூஃப்னு சொல்லிட்டு அவங்கள 3 முறை இவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினார்னு அந்த பொண்ணை கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அந்த விஷயத்தை பற்றி இவர்கிட்ட கேட்கும் போது, சேச்சே நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை, அரசு குடும்பத்தில் நான் அதெல்லாம் பண்ணுவேன், அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாரு. இப்போ ரீசெண்டாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அமெரிக்காவில் இருந்து அந்த வெளியிட்டாங்களா அந்த எப்ஷன் ஃபைல்ஸை ஃபுல்லாக, அதில் கியூஃபேர் கூட ஆண்ட்ரூ நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வேற வெளியாக இருந்துச்சு. அவ்வளோதான், ஆண்ட்ரூ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பொய்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. இந்த விஷயம் எப்படி ஆயிடுச்சுன்னா, யூகே ராயல் ஃபேமிலிக்கே ப்ரெஷரை பில்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. உலகத்தை ஆண்டவங்க, ஓகேவா, ஆனால் அவங்க மேலே இப்போ பெரிய ப்ரெஷர். யூகேவோட மன்னர் இருக்கார்ல 3ஆம் சார்ல்ஸ், அவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஏங்க ரெடியாக இருக்கோங்க, அதாவது ஆண்ட்ரூ மேலே இவ்வளோ பெரிய பிளேம் வந்து விழுந்திருக்கு, புரியுது, உலக மக்கள் உண்மையை எதிர்பார்க்குறீங்க, புரியுது, இந்த விவகாரம் சார்ந்து போலீஸ் என்கொயரி எதுவாக இருந்தாலும் அதுக்கு உடன்படுற மாதிரி தாங்க இருக்கும், அதில் மறுக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெளிவாக விஷயத்த சொல்லிட்டாப்ல. ஆக்சுவலாக பக்கிங்ஹாம் பேலஸோட ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்கள, அவங்க சைடில் இருந்து தான் கிங் இதை சொல்லியிருக்கிறதா வெளியே தகவல் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஆண்ட்ரூ சார்ந்து ஒட்டுமொத்த யூகே ராயல் ஃபேமிலியும் கரிச்சி கொட்டாமல் இருந்தால் சரி. ரைட்டு. இந்த US டெஸ்டிமனி இப்போ நடந்துகிட்டு இருக்கல லா மேக்கர்ஸ் முன்னிலையில், இதுக்கு ஆண்ட்ரூ வருவதற்கான வாய்ப்புகள் இப்போ பிரகாசமாக எழுந்திருக்கு. ஏன்னா கிங் வரைக்கும் உத்தரவு கொடுத்தாச்சா, இப்போ வந்து தான் ஆகணும். ஆனால் ஆண்ட்ரூ என்ன பண்ணிட்டாப்ல, எப்ஸ்டின் ஃபைல்ஸ் வெளியாகி அந்த ஃபோட்டோ வந்ததுமே எஸ்டேட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாப்ல. அவர் வெளியே வந்தால் இதுக்கப்புறம் என்ன எதுன்னு தெரியும். ரோக்கண்ணா இருக்கார்ல, டெமோக்ராட் காங்கிரஸ்மேனு, இவர் இப்போ என்னென்ன சொல்கிறார் தெரியுமா, ராயல் ஃபேமிலி தான் சுத்தமானவங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணி ஆகணுன்றாரு. இவர் வேற ஒரு பங்குக்கு ப்ரெஷரை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவங்க மேலே. அவங்க கிட்ட தான் அவ்வளோ சொத்து இருக்கு யூகே ராயல் ஃபேமிலி கிட்ட. அவங்க நினச்ச பாதிக்கப்பட்டவங்களுக்கு, முக்கியமான விஷயம் இதுதான், எப்ஸ்டினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இட் மீன்ஸ் ஆண்ட்ரூவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காம்பன்சேஷனை கொடுக்க முடியுமே. இப்போ விசாரிப்போம் ஆண்ட்ரூவை, ஏதாவது தப்பு நடந்திருக்குன்னாக்கா அந்த பாதிக்கப்பட்டவங்க ஃபேமிலிக்கு இவங்களால முடிஞ்ச உதவி பண்ணலாம்ல, அதை பெற்றுக் கொடுக்கலான்னு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. யூகே கிங் இதுக்கு ஆன்சர் சொல்லியே தீரணுன்ற மாதிரியும் அவர் கேட்டிருக்காருங்க. ஏற்கனவே பில்டாக இருக்க ப்ரெஷரை இன்னும் அதிகரிச்சு விட்டாப்புல. இது பத்தாதுன்னு அடுத்த ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் யாருக்கிட்ட வருது தெரியுமா, அதோ நிற்கிறார்ல ஒருத்தர் ட்ரம்புக்கு பக்கத்தில், அவரை பேஸ் பண்ணி தான். அவர் தான் ஹாவர்ட் லியூட்னிக். இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நான் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எதுக்காக அமெரிக்காவும் இந்தியாவும் வர்த்தக ஒப்பந்தத்தில் சைனே போடாமல் இருக்காங்க,
ஏன் இந்த ப்ராப்ளம் செட்டில் டவுன் ஆக மாட்டேது அப்படின்ற கேள்வியை ஒரு போட்காஸ்ட்டில் கேட்குறாங்க. அப்போ லூட்னிக் என்ன தெரியுமா பதில் சொன்னார் சிரிச்சுக்கிட்டு? உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இதுமாரி ட்ரம்ப்பை மோடி கால் பண்ணல, அதனால தான் அவர் மட்டும் இறங்கி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசியிருந்தாருன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, லீடர்ஸோட ஈகோ வார் போல இருக்குது. மோடி அவர்கள் ட்ரம்ப்பை மதிக்கலைன்றதுனால தான் இந்த டீல் சைன் பண்ணாமல் இருக்காங்க போல இருக்குன்னு எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கடைசியில் பிளேம் இந்தியன் கவர்மெண்ட் மேலே வந்து விழுந்துச்சா? இந்த விஷயத்த சொன்ன புண்ணியவானே தான் இவர் தான், லூட்னிக் தான், அமெரிக்காவோட காமர்ஸ் செக்ரட்டரி. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப்போட இந்த எல்லா விதமான பொருளாதாரம் சார்ந்த முடிவுகள் இருக்குல்ல, டாரிஃப் போடுறதுன்னு இதை வெப்பனாக மாற்றுறது, இது எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்குறவரு அவர் தான், லூட்னிக் தான். குளோபல் டாரிஃப் பாலிசி இருக்கு பாருங்க, ட்ரம்ப்புக்குன்னே தனியாக, அந்த பாலிசியோட ஒட்டுமொத்த ஆர்கிடெக்ட் இந்த லூட்னிக் தான். அப்பேற்பட்ட லூட்னிக் தான் இப்போ பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காப்ல எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மூலமா. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சு, இப்போ கான்டென்ட்ல ட்ராவல் பண்ணுங்க. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2012 வருஷம் டிசம்பர் மாதம் வாக்கில் எப்ஸ்டைனோட அசிஸ்டண்ட்டுக்கு இந்த லூட்னிக் இருக்கார்ல, இவரும் அவரோட மனைவியும் யார் ஆலிசன் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு மெயில் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் உங்களை பார்க்கறதுல ஆர்வம் தாங்க முடியல அப்படின்ட்டு. யாரா? இந்த எப்ஸ்டைன் பைபிளில் சொல்கிறாங்க போல இருக்கு. உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு ஆர்வம் தாங்க முடியல, சீக்கிரமாக வரணும்னு ஆசைப்படுறோம், சீக்கிரமே லஞ்சுக்கு உங்களை மீட் பண்ணுறோம் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எப்ஸ்டைனை சந்திக்க போகிற விஷயத்த அவங்களே இமெயில் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? 2012 டிசம்பர் பேஸ் பண்ணி இந்த விஷயம் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் வெளியாச்சு, அவ்வளோதான். ஒட்டுமொத்த அமெரிக்காவும் திரும்பி பார்க்குது. ஏன்பா லூட்னிக்கை நீயுமா? அப்போ ட்ரம்ப் கூட இருக்குன்னு எத்தனை பேர் பேர் சம்மந்தப்பட்டிருக்கீங்க? எல்லாரும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு கடத்தில் என்ன ஆயிடுச்சு, எப்ஸ்டைனோட கிரிமினல் ஹிஸ்ட்ரி என்னன்றது லூட்னிக்கு கண்டிப்பாக தெரியும். பிகாஸ் இந்த மெயில் அம்சார் சொன்ன 2012 டிசம்பர், அதுக்கு முன்னாடியே எப்ஸ்டைன் எப்பேற்பட்ட மாமா பையனு ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு, அப்பேற்பட்ட கேஸில் மாட்டிட்டு இருந்தான். உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் லூட்னிக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அப்படி பார்த்தாக்கா அவன் கிரிமினல்னு தெரிஞ்ச நீங்கள் அவன் கூட நட்பு வச்சுட்டு இருந்திருக்கீங்க. அதனால நீங்கள் இப்போ அதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகிடுங்க, ரிசைன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு முழக்கத்தை அமெரிக்காவில் இருக்க பல லா மேக்கர்ஸ்லாம் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லூட்னிக் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஆக்சுவலாக வெளியே நடமாடக்கூடிய ஆள் கிடையாது, இவர் தூக்கி ஜெயிலில் போடுங்கன்னு இப்படி வர சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ கெத்தா சர்க்காசமாக பேசுகிறா லூட்னிக் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த லூட்னிக்கோட தலையெழுத்து அப்படி மாறுன்றத யாரும் யோசிச்சிருக்க மாட்டோம். எப்படி போயிட்டு இருக்க பாருங்க. இதை பற்றி செய்தியாளர்கள் ஒயிட் ஹவுஸ் கிட்ட கேட்டாங்க. இந்த வெள்ளை மாளிகையோட செய்தி தொடர்பாளர் இருக்காங்களா, அவங்க கிட்ட கேட்டாங்க, ஏங்க இது போல லூட்னிக் பேர் அடிபடுது, அப்போ கவர்மெண்ட்டு எங்களுக்கும் லூட்னிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு பதவி நீக்கம் பண்ணுறது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒயிட் ஹவுஸில் தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லைங்க ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் இந்த லூட்னிக்கு, அவரெல்லாம் அங்கே வெளியெல்லாம் தூக்கி போட முடியாது. ட்ரம்ப் அவர்கள் அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாருன்ற விஷயத்த ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. பிரச்சனை வந்தால் உங்களை கழட்டி விட்றவன் அந்த ட்ரம்ப்பு கிடையாதுப்பா அப்படின்ற மைண்ட் செட் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் மேலே தப்பே இல்லை, லூட்னிக் மேலே ஒரு ஆளை பார்க்க போனாலும் தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தமா என்ன அப்படின்னு இவருக்காக பேசுறதா எடுத்துக்கலாம் மக்களே. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? கேபிட்டல் ஹில்ல டெஸ்டிமனி நடக்குது. லூட்னிக் வந்தாப்புல பில் கிளின்டன் அவரோட மனைவிலாம் வரதா ஒத்துக்கிட்டாங்களா, அதே மாதிரி டெஸ்டிமனி இங்கே நடந்திருக்குங்க. அங்கே வந்து இவர்கிட்ட லா மேக்கர்ஸ் கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னங்க உங்கள் பேர் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் அடிபடுது, என்ன சொல்ல வரீங்க, அவரை பார்த்தீங்களா, பேசுனீங்களா, மற்றபடி ஏதாவது மேற்கொண்டு பண்ணீங்களான்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் லூட்னிக் இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணதே இல்லை. எப்ஸ்டைன் கூட பழக்கம் இருக்குன்ற மாதிரி விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணதே இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ டெஸ்டிமனி எப்போ பண்ணியிருக்காருங்க. இதான் பிரேக்கிங் நியூஸு. என்னென்ன சொன்னார்னா, ஆமாங்க நான் போனேன், அவரை பார்த்தேன், அது உண்மைதான் ஒத்துக்கிட்டு இருக்காரு. போட்டில் போனோங்க, ஆனால் நான் மட்டும் போல, என் மனைவி என் கூட இருந்தாங்க, எங்களோட குழந்தைங்க 4 பேர் என் கூட இருந்தாங்க, அவ்வளோ ஏன் நானிஸ் வரைக்கும் கூட இருந்தாங்க, குழந்தைங்களை பார்த்துக்கிற வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க. எல்லாருமே அங்கே போனோம், போயிட்டு லஞ்சு சாப்பிட்டோம், ஒரு மணி நேரம் வரைக்கும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் எதுக்காக அங்கே போகணுன்னு முடிவு எடுத்தேன்னு எனக்கு தெரியல. முதல்ல வெக்கேஷன் சொல்லிட்டாப்புல, அதுக்கப்புறம் இதே சொல்கிறாரு, போகணுன்னு முடிவு எடுத்தேன்னு தெரியல, ஆனால் நான் போயிட்டேன், ஏதோ அந்த எப்ஸ்டைனை பார்க்குற லஞ்சு சாப்பிட நான் போய் தொலைச்சிட்டேன். கிட்டத்தட்ட 14 வருஷம் என்னோட பீரியடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எப்ஸ்டைன் கூட எந்த ரிலேஷன்ஷிப்பையும் நான் மெயின்டைன் பண்ணவே இல்லைங்க, நம்புங்க அப்படின்ட்டு அங்கே டெஸ்டிமனி கொடுத்துருக்காரு. I think you understand the root of concern here. It's the way you described very emphatically your first encounter with him in his apartment, said you were disgusted, would never have any contact with him again. Did you in fact make the visit to Jeffrey Epstein's private island? I did have lunch with him as I was on a boat going across on a family vacation. My wife was with me, as were my 4 children and nannies. I had another couple with
They were there as well with their children, and we had lunch on the island. That is true, for an hour, and we left with all of my children, with my nannies and my wife, all together. We were on family vacation. We were not apart. To suggest there was anything untoward about that in 2012, I don't recall why we did it, but Mr. Secretary, again, as I said, there's ஒரு பக்கம் அமெரிக்காவில் ஆரம்பிச்ச இந்த பூகம்பம் யூகே ராயல் ஃபேமிலி வரைக்கும் அசைச்சு பார்க்க ஆரம்பிச்சுதா, இன்னொரு பக்கம் இந்தியாவையும் விட்டு வைக்கலங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் பிரைம் மினிஸ்டர் பேர் வேற வந்திருக்கு, இஸ்ரேல் பயணம் சார்ந்து குறிப்பிட்டிருக்காங்களே, இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த யூத் காங்கிரஸ் இருக்காங்களே, அவங்க டெல்லியில் ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்களாம். இது சார்ந்து அவங்களே வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க பாருங்க, நாங்கள் போராடணும், இதுக்காக அரெஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு. யூத் காங்கிரஸ் சைட்லேருந்து இப்போ இது போல விஷயம் வர இந்தியாவில் பூதகரமாக மாற்றப்பட்டு இருக்கு. இது வேற ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டில். मुद्दे के लिए आए हैं वो एक्चुअली है क्या? एप्स्टीन फाइल्स कहते हैं ना कि कर्म जो है वो वापस आते हैं. வணக்கம், நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் சிந்துஜா, நேஷனல் செக்ரட்டரி ஆஃப் இந்தியன் யூத் காங்கிரஸ். இன்று மோடி அவர்கள் அராஜகத்துக்காக நாங்கள் அவரை வந்துட்டு அவருடைய வீட்டு முன்னாடி போய் முற்றுகையிடும் போது போலீஸ் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாருமே ஒரு ஸ்டேட்ல இருந்து இங்க வந்திருக்கோம். அந்த போலீஸ் அராஜகம் பாத்தீங்கன்னா பெண்கள் என்றும் பாராமல் எங்களை இழுத்து உள்ள ஸ்டேஷன்ல வச்சு, இப்ப பாத்தீங்கன்னா டைம் 11:45, இப்ப வரைக்குமே எங்களுக்கு உரிய ஒரு சாப்பாடு எதுவும் கொடுக்காம எங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி, அதாவது ஒரு நாட்டிலே ஒரு ஜனநாயகத்துல எங்களுக்கான உரிமை என்றது ப்ரொட்டஸ்ட் தான். அந்த ப்ரொட்டஸ்ட் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது மோடி அவர்களுடைய இந்த கவர்மெண்ட்டை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். இதனால எங்களால என்ன நாட்டில் என்ன தப்பு நடந்தாலுமே அதுல வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நாங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம். சோ இதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக இன்று நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல, இதுக்கு முன்னாடி சாணக்கியா போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ இன்னொரு ஸ்டேஷன்ல எங்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதை மக்களுக்கு வெளிப்படுத்தணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மோடி அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல இருக்கிறது எல்லாமே பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா லூட்னிக் எதுக்காக ஒத்துக்கிறாரு? அப்ப எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல இருந்த அந்த மெயிலும் லூட்னிக் இப்ப பேசியிருக்க விஷயமும் ஒத்துக்கிற விஷயமும் உண்மைதானே? அப்ப அவங்க ஐலாண்டுக்கு போயிருக்காப்ல, சாப்பிட்டுருக்காப்ல, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. அப்படி இருக்கிறப்ப எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க, லட்சக்கணக்கான விஷயங்கள். அது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு தான் பார்க்கணும். எல்லாம் பொய்ப்பா அப்படின்னா விட்டு போக முடியாது. எல்லாத்தையும் உண்மைன்னு சொல்லிட முடியாது. அதையும் இங்க தெளிவா சொல்லிடுறேன். பட் முகாந்திரம் இருக்குல்ல மக்களே. எப்ஸ்டைன் மெயில்ஸ்ல லூட்னிக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்ன வாய்களே இப்போ லூட்னிக்கு ஒத்துக்கிட்டாருப்பா அப்படின்னு வாயை புழக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்.
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.